பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக, இந்த வருடத்தின் 8வது மாதத்திற்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த 7 மாதங்களும் ஆண்டவர் கண்ணின் மணியைப் போல நம்மை பாதுகாத்து இந்த 8வது மாதத்துக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாளிலே ஆண்டவர் இந்த மாதத்திற்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் ஆவலோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 45:17. இஸ்ரவேலோ கர்த்தரால் நித்திய இரட்சிப்பினால் இரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். இந்த காலை வேளையில இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய இரட்சிப்பினால் இரட்சிக்கப்படுவான். யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேலாய் யாப்போக்கு ஆற்றங்கரையில் சந்தித்து அவனை மாற்றும் பொழுது, அவனை தேவனுடைய பிள்ளையாக மாற்றும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. ஆகவே தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்மை நித்திய இரட்சிப்பினாலே ஆண்டவர் இரட்சித்திருக்கிறார். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக கல்வாரியிலே சிந்தி கொடுத்து அந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் பெற்றிருக்கிற இரட்சிப்பு நித்திய இரட்சிப்பு. அந்த நித்திய இரட்சிப்பினாலே உங்களை நான் இரட்சித்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை என்று இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் யாக்கோபு என்கிற ஒரு சூழலில் இருந்து இஸ்ரவேலாக ஆண்டவர் மறுரூபமாக்கி விட்டார். ஆகவே தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமை ஆண்டவர் தனியா இருக்கும் பொழுது அந்நிய தேசத்திலிருந்து, அந்நிய வழிபாடுகளிலிருந்து அவனை மீட்டு கொண்ட ஆண்டவர் சொல்லுகிறார், இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. காரணம், அவன் இஸ்ரவேலாய் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை. இந்த காலை வேளையில நீங்களும் நானும் யாக்கோபாக இருந்த நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்டு நம்மை மறுரூபமாக்கி இஸ்ரவேலாய் மாற்றி இருக்கிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், இனி
வெட்கப்படுவது இல்லை. இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை, அவனுடைய முகம் பிரகாசிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில இந்த மாதத்திலே நம்முடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஏசாயா 49 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள். இந்த காலை வேளையில கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்காக, அவருடைய பிரசன்னத்திற்காக ஒவ்வொரு நாளும் காலையும் இரவும் நாம் மாறாமல் ஒவ்வொரு நாளும் விழித்து அவருக்காக காத்திருக்கும் பொழுது ஒருபோதும் நான் வெட்கப்படுவது இல்லை. நம்முடைய வெட்கம் நம்மை விட்டு மாறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய சமூகத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தாவீது எழுதுகிறார், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தை போல என் ஆத்துமா உமேல் தாகமாயிருக்கிறது என்று சொல்லி. ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஒரு நாளும் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறபடினாலே நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்மை வெட்கத்துக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இந்த காலை வேளையில நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், ஆண்டவருக்கு நாம் காத்திருக்கிறோம், அவர் நமக்கு துணை செய்கிறார். ஆகவே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் இந்த காலை வேளையில நாம் அறிக்கையிடுவோம், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், அவர் இரத்தத்தினால் என்னை மீட்டு கொண்டார், நான் அவருக்காக காத்திருக்கிறேன், அவர் எனக்கு துணையா இருக்கிறார். ஆகவே நான் வெட்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று நாம் அறிக்கையிடுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 அதிகாரம் 7 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது, நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக, ஒருவேளை கடந்த 7 மாதங்கள் பலவிதமான வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்குள் நீங்கள் கடந்து போயிருக்கலாம். சொந்தத்திலிருந்து சில நேரங்களிலே நம்மை வெட்கப்படுத்தி இருக்கலாம், தலை குனிய வைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையில, இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய தேசத்திலே, ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். மாத்திரமல்ல, நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நித்திய ரட்சிப்பினால் நம்மை ரட்சித்த ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை நான் கொடுக்கிறேன். ஆகவே நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நமக்கு கலக்கம் இல்லை, ஆண்டவர் நம்முடைய கலக்கங்களை மாற்றிவிட்டார். ஆகவே இந்த காலை வேளையில ஒருபோதும் நாம் வெட்கப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம். நாம் உற்சாகமாய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வாக்குத்தத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்ற வாக்கை கொடுத்திருக்கிறேன். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்த 7 மாதங்கள் பலவிதமான வெட்கத்தின் வழியாக கடந்து வந்திருக்கலாம். பல கலக்கங்கள் அவர்களை
வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில, இந்த புதிய மாதத்துல ஒவ்வொருவருக்கும் நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படி நீர் இந்த மாதத்தின் 31 நாட்களும் அவர்களை உம்முடைய செட்டையின் மறைவிலே மறைத்துக் கொள்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.